ஏ.ஆர்.ஆர் என்று அழைக்கப்படும் ரஹ்மான் இந்தியாவின் மிகவும் பிரபலமான இசையமைப்பாளர்களில் ஒருவர். இசைத்தட்டு தயாரிப்பாளர்கள் மற்றும் பல இசைக்கருவி கலைஞர்களில் ஒருவர். தமிழ் மற்றும் இந்தி சினிமாவில் தனது பணிக்காகவும் அவ்வப்போது சர்வதேச படங்களில் பணியாற்றியதற்காகவும் அவர் மிகவும் பிரபலமானவர். தனது புகழ்பெற்ற வாழ்க்கையில் திரு ரஹ்மான் 6 தேசிய திரைப்பட விருதுகள், 2 அகாடமி விருதுகள், 2 கிராமி விருதுகள், 1 ஃபாப்டா விருது, 1 கோல்டன் குளோப் விருது, 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் 18 பிலிம்பேர் விருதுகள் உட்பட ஏராளமான பாராட்டுக்களை பெற்றுள்ளார். 2010ஆம் ஆண்டில் இந்திய அரசு அவருக்கு நாட்டின் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. 1990களின் முற்பகுதியில் மணிரத்னத்தின் ரோஜா படத்துடன் திரு ரஹ்மானின் திரைப்பட இசைப்பயணம் தொடங்கியது. பம்பாய், காதலன், திருடா திருடா மற்றும் ஜென்டில்மேன் போன்ற படங்களுக்கு இசையமைத்து விரைவில் பிரபலமானார். அவரது முதல் ஹாலிவுட் படமான கபில் ஸ்ட்ரீட் சிறந்த இசையமைப்பிற்கான பிஎம்ஐ விருதை பெற்றுத்தந்தது. இருப்பினும் ஸ்லம்டாக் மில்லியனியர் திரைப்படம் அவருக்கு உலகளாவிய சாதனையாக அமைந்தது. இது அவருக்கு சிறந்த அசல் இசை மற்றும் சிறந்த அசல் பாடலுக்கான 2 அகாடமி விருதுகளை பெற்றுத்தந்தது. இசை சாதனைகளுக்கு அப்பால் திரு ரஹ்மான் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை ஆதரித்து மனிதாபிமான முயற்சிகளுக்காகவும் அறியப்படுகிறார். 2006ஆம் ஆண்டில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் உலகளாவிய இசைக்கு அவர் செய்த பங்களிப்புகளை அங்கீகரித்தது. மேலும் 2008ஆம் ஆண்டில் ரோட்டரி கிளப்பிலிருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார். 2009ஆம் ஆண்டில் டைம் பத்திரிகையின் உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க 100 பேர் பட்டியலில் அவர் இடம்பெற்றார். ரஹ்மான் ஒரு இந்து குடும்பத்தில் திலீப் குமார் என்ற பெயரில் பிறந்தார். ரஹ்மானின் பிறந்தநாள் அன்றுதான் அவர் மகன் அமீனுக்கும் பிறந்த நாள். ஸ்லம்டாக் மில்லியனியர் படத்திற்காக ஒரே ஆண்டில் 2 ஆஸ்கர் விருதுகளை வென்ற முதல் ஆசியர் என்ற பெருமையை ஏ.ஆர். ரஹ்மான் பெற்றுள்ளார். ஆஸ்கர் விருது பெற்ற ஜெய் ஹோ பாடல் முதலில் சல்மான் கான் நடித்த யுவராஜ் படத்திற்காக இசையமைக்கப்பட்டது. கனடா நாட்டின் உள்ள ஒரு தெருவுக்கு நவம்பர் 2013இல் ரஹ்மான் பெயர் சூட்டப்பட்டது.